மதுரை வந்து ஒரு தூங்கா நகரம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சாப்பாடுனா மதுரை, மதுரைனா சாப்பாடு. நீங்கள் மதுரைக்கு வரீங்கன்னா டயட்லலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிடணும். என்னடா சைன் இப்படி வந்து ரோட்டு கடையில் சாப்பிட்றாளே, என்ன ஒரு தொடப்பக்கட்டை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்களே, இப்படிலாம் கமெண்ட்லாம் நான் பார்த்தேன். அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த கல்லை க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற ப்ரஷ் அது. அவங்க வீட்டில் இருக்க பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர ப்ரஷ் கிடையாது. அதே மாதிரி நம்ம கண்ணு முன்னாலே அவங்க ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே மாவு பிசைஞ்சு நம்ம கண்ணு முன்னாலே சூடாக செய்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன கடையில் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அங்கே ரெஃப்ரிஜிரேட்டரே கிடையாது. காலையில் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க, உடனே குக் பண்ணுறாங்க, உடனே மதியானம் காலி பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே பழைய ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அனதர் டிப், நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்லரி வாட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் கோல்டான சட்னிஸ் எதுவும் குழந்தைங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அதில் தான் வந்து ரெகுலரான தண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க, ஐஸில் தண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் சூடாக சமைச்ச ஃபுட்டு எது சாப்பிட்டாலுமே ஒன்றுமே ஆகாது. அஃப்கோர்ஸ் காரம் லெவல் முன்ன பின்ன இருக்கும், அது ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, மதுரையில் வந்து இந்த மாதிரி ரோட்டுக்கடை பரோட்டாவை சாப்பிட்டா மட்டும்தான் அந்த ட்ரூவான மதுரையோட ஃபீலிங் அண்ட் எமோஷன் உங்களுக்கு புரியும். இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராவான ஃபுட்டெல்லாம் இங்கே இருக்குது. ராத்திரியில் தான் சில கடைகள் திறக்கிறாங்க. ஸோ சும்மா பேச்சுக்கு அவங்க தூங்கா நகரம்னு சொல்லலாம். அதே மாதிரி டீ கடை, ஏகப்பட்ட டீ கடை அங்கங்கே இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நல்ல சூப்பரான டீயோ இல்லை காஃபியோ ஹார்லிக்ஸோ போன்விட்டாவோ வாங்கி குடிச்சிட்டு அப்படி ரூமில் போய் படுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மல்லிகைப்பூவையும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே போய் சாப்பிட போகலாம் வாங்க. என்னோடய என்இசி காலேஜை, கோவில்பட்டியில் இருக்கிற காலேஜை பார்த்துட்டு இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம் மதுரைக்கு. இந்த கடையை ஸ்பெசிஃபிக்காக தேடி வந்தோம். பழைய எங்களோட என்இசி வீடியோ நான் நேற்று போட்டது பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடியும் நான் மதுரையில் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் மீட் பண்ண வீடியோ பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். பர்மா கடையும் போய் பாருங்கள். இந்த ஏரியாவில் வட்டாரத்தில் வரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கடையில் போய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மதுரையிலே இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி இந்த கடைக்கு சாப்பிட வந்திருக்கோம். வினோத் வந்து கூகுளில் ரிவ்யூலாம் வேறு பார்த்துட்டு போட்டிருக்காரு. ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். பி பவர் ஹோட்டல் அந்த மாதிரி ஒரு கடையை பற்றி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அந்த கடைக்கு தான் இப்போ வந்திருக்கோம். பின்னாடி சமைச்சிட்டு இருக்காங்க, கமருது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாப்பாடு. இப்போ உள்ளெல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. பவர் ஹோட்டல்ன்ற ஒரு கடை வாசல் இருக்கும். கார்னரில் எங்கேயோ இருக்கு. இந்த லொக்கேஷன் அது அங்கேயே ஃபாஸ்டா இருக்குமா? அங்கேயே ஃபாஸ்டா இருக்குமா? பாயா இருக்கு, காடி சாப்ஸ் இருக்கு, நல்லி இருக்கு, மட்டன் சாப்ஸ். முதல்ல ஒரு ஐட்டம் சொன்னீங்களா, அது என்னது? வெங்காய கறி. அது பரோட்டா, இட்லி, இடியாப்பம், எதுக்குனாலும் தொட்டு சாப்பிடலாம். அது ஒன்று, அது ஒன்று. அதான் ஒன்று. வெங்காய கறி ஒன்று. எனக்கு இட்லி 4. ஆமாம். இப்போதைக்கு லிவர் ஒன்று. ஈரல் ஒன்று. ஈரல் ஒன்று. ஒரு ஆம்லெட் எனக்கு ஒரு இட்லி. வாட் வில் யூ மட்டன் ஆர் சிக்கன்? சேம் மட்டன். மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா. வி சேம் மட்டன் சுக்கா ஆட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். கறி தோசை இருக்கு, நம்ம கடையில் கறி தோசை ஸ்பெஷல். மட்டன்ல போடலாம், சிலிப்பியில போடலாம், குடல்ல போடலாம். ஈரல் கிரேவி. தேங்க்யூ. இங்கே 2, அங்கே 2. இங்கே 2, அங்கே 2, இங்கே 2. தேங்க்யூ. ஈரல் ஃபோனை கொடுத்தா இது பேர் வெங்காய கறி, மட்டனில் செஞ்ச கீமா.
ட்ரை பண்ணுவி மட்டன் இதோட ட்ரை பண்ணு. இது ட்ரை பண்ணுடா, மட்டன் தான். Want to try this? Try. How is it, Kevin? கொத்துக்கறி. இல்ல நான்வெஜ்ல இருக்கலாம். தேங்க்யூ. நம்ம கடையில் டைமிங் என்ன? டைம் வந்து வீடியோவில் காட்டலாமா? 12 ஓப்பன். மதியானம். ஆமாம், நைட் வந்து 11:30. 11:30. மதியானம் என்னெல்லாம் இருக்கும்? மீல்ஸு, பிரியாணி. நைட்டு மட்டனில் எல்லா ஐட்டம், வெரைட்டி தோசை, சிக்கன் தோசை, மட்டன் கறி தோசை, டிஃபன் தோசை, இட்லி, பரோட்டா, இடியாப்பம். ஆம்லெட், சூப்பு, ஆட்டுக்கால் பாயா, இது ரத்த பொரியல். பார்சல் சர்வீஸ். தேங்க்யூ. கொத்துக்கறி ரொம்ப நல்லா இருக்கு. ஈரல் நல்லா இருக்கு. ஆமா, ஓவர் குக் ஆயிருக்கு கொஞ்சம். பட் டேஸ்ட் வீட்டில் பண்ற மாதிரி தான் இருக்கு. You can eat and get one more paratha for mutton sukha. How is this? Spicy? Even கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. நிறைய வெங்காயம் போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. இட்லி எக்ஸ்ட்ரா வாங்கினேன். மட்டன் சுக்கா ட்ரையாக இருக்குது. அடுத்தது எக்ஸ்ட்ரா பரோட்டா வாங்கியிருக்கேன். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நிறைய வெங்காயம் போட்டு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கடையோட ஸ்பைஸ் லெவல் வந்து கிட்ஸுக்கு கொஞ்சம் அதிகம் தான். நார்மல் பீப்புளுக்கு ஓகே, அடல்ட்டுக்கு ஓகே, கிட்ஸுக்கு கொஞ்சம் ஸ்பைசி தான், ரைட்? பட் நிறைய இந்தியாவில் இருக்க கிட்ஸ் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்களா மட்டன் சுக்கா? அது சாப்பிடு. இதுதான் குடல் குழம்பு. ஈரல் குழம்பு. ட்ரை பண்ணீங்களா? ஸோ இப்போ தான் நான் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பன் பரோட்டா ஸ்டைலில் இருக்குது, ஆனால் சாஃப்டாக இருக்குது. பார்க்க தான் அப்படி திக்காக இருக்கே தவிர நல்லா சாஃப்டாக இருக்குது. இட்லியும் சாஃப்டாக இருக்குது, வீட்டில் செய்கிற இட்லி மாதிரி இருக்குது. நிறைய வெங்காயம் போட்டு சமைச்சிருக்காங்க. சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க, பெரிய வெங்காயமும் போட்டிருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ண தான் அங்கே செய்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பேஸ் கிரேவி பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து எடுத்து ஆர்டர் பண்ண தராங்க. வந்து உட்காந்தோன்னே
பரோட்டா வாங்குனீங்கன்னா இட்லி வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி எம்டி சால்னா இருக்குல்ல அது கொடுப்பாங்க. லிவரு, இன்னைக்கு குடல், என்னென்ன இருக்கோ எல்லாமே. நிறைய மட்டன் ஐட்டம்ஸ் தான் இருக்குனாரு, கொஞ்சம் தான் சிக்கன் ஐட்டம்ஸ் இருக்குனாரு. லஞ்ச் டைமில் மீல்ஸ் இருக்குன்னாங்க. இப்போ பிரியாணி இருக்குன்னாங்க. நான் பிரியாணி ட்ரை பண்ணல, ஏன்னா மதியானம் நான் ஹெவியாக சாப்பிட்றதுனால இப்போ நான் டிஃபனோட வி ஆல் ஸ்டாப் வித் டிஃபன். ஆனால் நான் நினச்சதை விட ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்ன கொஞ்சம் ஒரு கல்லியில் வந்து உள்ளே உட்காந்து சாப்பிடணும், கொஞ்சம் அந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸ் இருக்குது. பார்க்கிங் இல்லை, ரோட்டுக்கு கிராஸ் பண்ணிட்டு நடந்து வர மாதிரி இருக்குது. அந்த மாதிரி விஷயம் தானே தவிர மற்றபடி ஃபேமிலியாக எல்லோரும் வராங்க, வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அங்கே ஒரு சீட்டிங் ஏரியா இருக்குது, இங்கே ஒரு சீட்டிங் ஏரியா இருக்குது. அங்கே பின்னாடி இதுக்கு இந்த சைடில் ஒரு சீட்டிங் ஏரியா இருக்குது. ஆமாம், மெயின் கடை வெளியே இருக்குது, இந்த பின்னாடியும் இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. கொஞ்ச நேரம் நடுவில் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா முன்னாடி பண்ணிடுவாங்க. ஏகப்பட்ட ஆம்லெட் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமாக தான் இந்த பவர் கடைன்னு 2-3 பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால வி தாட் வில் கம் அண்ட் ட்ரை தம் போட்டுருந்தோம். ஏன்னா வி ஆர் ஹியர் இன் மதுரை ஃபார் அ ஷார்ட் டைம். எவ்வளோ தான் ஒரு மனுஷனாலும் சாப்பிட முடியும், என்னால் 3 வாட்டி தான் சாப்பிட முடியும். ஸோ அதனால் ஐ டென்ட் வாண்ட் டு லைக் I wanted to do justice to it. And நைட் டைமில் வந்து இட்லி சாப்பிடும் போது லைட்டாக இருந்தாலும் நீங்கள் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் வாங்கிக்கலாம். ஆம்லெட் சாப்பிட்டீங்க எப்படி இருந்தது? ஏன்னா அது ஆம்லெட் வாங்கி சாப்பிட்டாரு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா சாப்பாடு ரொம்ப நேச்சுரல். இட்லி சாஃப்டாக இருந்தது. அந்த குழம்பு கொடுத்த குழம்புல வந்து ஒரு வெள்ளை குழம்பு ஒன்று இருந்தது, அது ரொம்ப குடல் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. லிவர் வந்து கொஞ்சமாக ஓவர் குக்டாக இருந்தது, ஆனால் டேஸ்ட் வந்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. அந்த சுக்காவும் அதே மாதிரி வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. நிறைய கருவேப்பிலை, நிறைய வெங்காயம், நிறைய பூண்டு, நல்லா காஸ்ட்லியாக செஞ்சுருக்காங்க. It was nice. Like with mutton? How would you rate it? 8 out of 10. Good. I like the consistency of the food. Like எல்லாமே வர வர ஒரே ஒன்று போல குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கு. Yeah, but it's a busy store, so obviously they have. Food is good, obviously people will come, right? But the ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி எந்த கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கோ, ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கோ அப்படின்னா அந்த கடை நல்ல கடைன்னு அர்த்தம். சின்ன கடையாக இருந்தாலும் உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குன்னா மோர் பீப்புள் வில் கம். ஸோ நீங்கள் மோர் பீப்புள் வந்தாங்கன்னா பீப்புள் ஆர் லைக் பையிங் ஃபுட்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இட்ஸ் இஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன். தட்ஸ் சம்திங் யூ நீட் டு திங்க் அபவுட். தண்ணி வேணுமா? ஸோ இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா எந்த ஏரியா வேணும்? இது டிஸ்கிரிப்ஷனில் போடுவார். ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அப் அண்ட் கம்மிங்ஸ் கிட்டத்தட்ட. ஆனால் கையில் கொடுக்கணும். ஒன்லி கேஷ் ஒன்லி. கூகுள் பே கிடையாது, ஃபோன்பே கிடையாது, எந்த விதமான ஃபோன்பே, ஜிபே, வாட் எவர் பே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நத்திங், ஒன்லி கேஷ். ஸோ ப்ளீஸ் கம் வித் கேஷ் இஃப் யூ ஆர் கம்மிங் வித் பீப்புள். கொஞ்சம் ஸ்டஃபியான ரூம் தான், ஏசிலாம் கிடையாது. டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட். But if you are a foodie, I know you won't mind all that. So you can come and try this shop. Okay? So ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. Thank you. வருஷம் ஆச்சு திறந்து? 250. Thank you. ஓகே, தேங்க் யூ. இந்த படம் எவ்வளோ வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி? ஆமாம், ஏன்னா மற்ற கடையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தான் 2-3 பேர் சொன்னாங்க. சரி, அதனால நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. NEC சேர்மன் இன்னைக்கு போயிருந்தேன். அவரு நீ மதுரையில இருக்கியா, பவர் கடை ட்ரை பண்ணியா அப்படின்னாரு. இல்லையாண்ணா அப்படின்னா, உடனே போய் இன்னைக்கு சாப்பிட்ரு அப்படின்னாரு. மதியானம் பர்மா கடை. நம்ம கடை திறந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? நம்ம கடை வந்து ஒரு 40 years. சரி, என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க. மட்டன் சுக்கா, எண்ணெய் சுக்கா, வெங்காய கறி, தலைக்கறி, நல்லி, ஈரல், சுவரொட்டி, குடல், சிலிப்பி, நெஞ்சு, கிட்னி, காடி சாப்ஸ், பாயா, வேறு மாங்காய், மட்டன் ஐட்டம், ஆல் ஸ்கொயர் பார்ட்ஸ் இருக்குது சார். இப்போ மெடிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிப்பி, வயிற்று புண், சிலிப்பி அது வயிற்று புண்ணு எல்லாத்துக்குமே அது குடல், அதை சுத்து குடல்
அது அது சிக்கன் வந்து 68 போன்லெஸ் நாட்டுக்கோழி லாலிபாப்பு லெக்கு எல்லா சிக்கனில் எல்லாமே ஆகிடுச்சு. மெயின் டிஷ்னு பார்த்தீங்கன்னா இட்லி, பரோட்டா, இடியாப்பம், தோசை, கறி தோசை, ரைஸு, நூடுல்ஸு செட்டு, அல்வா செட்டு, மட்டன் அல்வா செட்டு, சிக்கன் அல்வா செட்டு எல்லாமே ஆகிடுச்சு. மெயின் டிஷ் அப்புறம் பார்சலும் பண்ணுவீங்களா? பார்சல் உண்டு. பார்சல் இருக்கு. பல்க் ஆர்டர் வேணாலும் உங்கள்கிட்ட முதல்ல பல்க் ஆர்டர் நீங்கள் அதாவது நீங்கள் பக்கெட் பிரியாணிலேருந்து இப்போ நீங்கள் 100 ரூபாய்லேருந்து 1000 பேர்னாலும் அதை எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க நம்மகிட்ட ஆள்கள் ரெடியாக இருக்காங்க. எல்லா வசதியும் இருக்குது. நம்ம கடை ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். கடை ஃபோன் நம்பர் 99 44 930 930. இது வந்து எங்கள் அண்ணன் பவர் அண்ணன் ஓனரோட நம்பர். நம்பரை வந்து அதில் போட்டுருவோம். கடை லொகேஷன் எக்ஸாக்டாக மக்கள் இது காலவாசல் தேவிகி ஸ்கேன் ஆப்போசிட். மதுரை காலவாசல் தேவி ஸ்கேன் ஆப்போசிட்டில் வந்து பவர் ஹோட்டல் இருக்கும். பகலில் வந்து கறிக்கடை இருக்கும். 12 மணிலேருந்து ஹோட்டல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு மூடுறோம்? நாங்கள் க்ளோசிங் டைம் வந்து நைட்டு 12 மணி ஆகுது. நடுவில் எந்த பிரேக்கும் இல்லை? எந்த பிரேக் ஆமாம் 12 மணி கண்டினியூஸாக போயிட்டா இருக்கும். சண்டே ஒரு நாள் அங்கே நம்ம கடை லீவு. நம்ம பிரான்ச் இன்னொரு பிரான்ச் நாமலூர் கோட்டையில் இருக்குது. அங்கே ஓப்பன் எனி டைம் ஓப்பனில் தான் இருக்கும். டிஃபன் ஐட்டம் வந்து ஈவினிங் தான். மதியம் நீங்கள் கறி தோசை வேணுன்னா மதியம் ட்ரை பண்ணலாம். நைட்டுனா இட்லி, இடியாப்பம், தோசை, கறி தோசை இந்த மாதிரி ஐட்டம்லாம் நைட்டு. தம்பி பேர் காமராஜ். வாட் a nice இங்கே வந்து சில பேர் வந்து படையப்பான்பாங்க. ரொம்ப நல்லா பேசுனீங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசு வயிறு ரெண்டும் ரொம்பிடுச்சு. வாங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் கூப்பிட்டு வாங்க. திருப்தியாக நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் வெளியில் வந்தோம். சாப்பாடு சூப்பராக இருக்குது. சாப்பாடோட சர்வீஸ் அதை விட சூப்பராக இருக்குது. அங்கே எல்லா வேலை செய்கிற எல்லா தம்பிங்களும் நல்லா விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. வர்றவங்க எல்லாரையும் ஃபாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணுறாங்க. உட்காந்து சாப்பிட்ற இடம் மாதிரி இல்லாத மாதிரி தான் வெளியிலேருந்து தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் கொஞ்சம் சீட்டிங் ஏரியா இருக்குது. பின்னாடியும் வந்து ஃபேமிலிக்கு சீட்டிங் ஏரியா வச்சுருக்காங்க. இங்கே ஆளுங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து டுகோ மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா தட்டில் கையில் நின்று சாப்பிட்றவங்க ப்ளஸ் டுகோ ஆர்டர்ஸ் தான் இங்கே வராங்க. 2 வீலரில் அந்த மாதிரி அங்கே இருக்காங்க. பட் பின்னாடியும் இருக்குது. ஸோ நீங்கள் இடம் இல்லைன்னு நினச்சிட்டு போக வேணாம். ஆப்போசிட்டில் எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு வந்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஆம்லெட் ஐட்டம்ஸ், அவங்களோட பரோட்டா ஐட்டம்ஸ், அவங்களோட இட்லி, இடியாப்பம் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. நம்ம சொன்ன அப்புறம் தான் ஆர்டர் பண்ணி செய்கிறாங்க. ஸோ இப்போ நான் வெளில வந்தோன்னே பார்க்குறேன் அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சு இப்படி இந்த வழியாக உள்ளே போய் அப்படி பின்னாடி எடுத்துகிட்டு வராங்க. அங்கேயும் ஒரு மாஸ்டர் போட்டுட்ருக்காரு சுட சுட. அனதர் பெஸ்ட் திங் வாழை இலை. எல்லாமே வாழை இலையில் இருக்குது. நம்மளே தான் சாப்பிட்டுட்டு நம்மளே தான் வந்து we have to clear the table, which is a good thing. So overall I like it. So from early morning கடை திறந்ததுலேருந்து 11 AM வரைக்கும் இது மட்டன் ஸ்டால், ரா மீட் விற்பாங்க. அதுக்கப்புறமா they start food. ஸோ அதனால் நீங்கள் ரா மீட் வாங்கினா கூட நீங்கள் காலையில் வந்து அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன்லேருந்து யூ கேன் ஹேவ் குக்ட் ஃபுட் ஹியர். ஸோ இட்ஸ் குட். இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே. Thank you guys for watching this video.